வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் அலர்ட் ஃபார் தி வீக்கெண்ட் பை. உங்களுடைய டொமைன் ரிசர்ச்சா? நீங்க சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க இது. ஆமா, இஸ்ரோலேருந்து, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த கிரைட்டரியா மேட்ச் ஆகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுங்க, ஜாபை செக்யூர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ 2 வேகன்சிஸ் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து ஜேஆர்எஃப், அதாவது ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ. ரெண்டாவது வந்துட்டு ரிசர்ச் அசோசியேட், ஓகேங்களா, ஆர்ஏ. இந்த 2 போஸ்டிங்கும் கேட்டிருக்காங்க. அதுக்கு தனித்தனியா வந்துட்டு நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னா ஜேஆர்எஃப்க்கு எம்இ, எம்டெக் இல்ல அப்படின்னா எம்எஸ்சி ஸ்பெசிபிக் டொமைன்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நிறைய வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். அதுக்குள்ள போய் டீடைல்டா பார்த்துக்கோங்க. பட் அதை தாண்டி இந்த ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அப்படிங்கிற அந்த பொசிஷனுக்கு என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது ஏன் நாங்கள் சொல்றோம் அப்படின்னா, ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா அந்த வேலையில என்னென்ன மாதிரியான ரோல் நம்ம பிளே பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும், அதற்கு முன்னாடி இப்ப நான் ஜேஆர்எஃப் ஆக போறேன்னா அங்க என்னென்ன பண்ணுவேங்கிறது ப்ராப்பரா நம்மளால விஷுவலைஸும் பண்ண முடியும், அந்த ரோலை நம்ம நல்லாவும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நாங்க இந்த ஐடியாவை கொடுக்குறோம். உங்களுக்காக என்னென்ன மாதிரியான ரோல் இருக்கு அப்படிங்கிறதுக்கு. பிளஸ் இது எனக்கு சூட் ஆகுமா ஆகாதாங்கிறது நீங்க இதுலயே டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்காகவும் தான் நாங்க இதை எக்ஸ்பிளைன் பண்றோம். சரிங்களா? ஸோ ஜேஆர்எஃப் வந்து இஸ்ரோல என்னென்ன ரோல் பிளே பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேட்டலைட் சிஸ்டம் ப்ரொபல்ஷன், அதர் ஸ்பெசிபிக் சயின்டிபிக் டொமைன்ஸை வந்து அவங்க வந்துட்டு கேரி பண்ணுவாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம டேட்டா அனாலிசிஸ், எக்ஸ்பெரிமெண்ட் டிசைன், ஓகேங்களா, கோடிங், சிமுலேஷன்ஸ், இது எல்லாத்துக்கும் சீனியர் சயின்டிஸ்ட் அங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இவங்க வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஏன்னா இவங்க ஜாயின் பண்றது ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோவை தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங் டு சேட்டலைட் லான்ச்சஸ். சரிங்களா? நிறைய பேருக்கு கனவு இருக்கும். ஓகே, நம்ம வந்துட்டு அப்துல் கலாம் மாதிரி நம்ம வந்து சேட்டலைட் லான்ச்சஸ்ல இருந்து நம்ம வந்துட்டு நம்மளோட பேர் இருக்கணும் அப்படின்லாம் ஆசை இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் இதுக்கு கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு எம்இ, எம்டெக் நீங்க குவாலிஃபிகேஷன் இருக்கு, இல்ல எம்எஸ்சி அவங்க குறிப்பிட்டிருக்கிற குவாலிஃபிகேஷன் எனக்கு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஜாப் போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இதோட சேலரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மந்த்லி ஸ்டைஃபண்ட் தாங்க. இது எல்லாமே ஜேஆர்எஃப் ரிசர்ச் அசோசியேட் இவங்களுக்குலாம் கொடுக்கறது ஸ்டைஃபண்ட். சரிங்களா? பிளஸ் ஹெச்ஆர்ஏவும் கொடுக்குறாங்க. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்கு ஃபார் த 2 இயர்ஸ். ஓகேங்களா? அவங்க இப்ப நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க சீனியர் ரிசர்ச் ஃபெலோவா ப்ரொமோட் ஆவாங்க. ஓகேங்களா? அதுவும் 42,000. ஓகேங்களா? அவங்களுக்கான சேலரி வந்து பாத்தீங்கன்னா 42,000 பிளஸ் ஹெச்ஆர்ஏ. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு நிறைய ஹை அண்ட் ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸை வந்து ஆக்சஸ் பண்ற பாசிபிலிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? நான் வந்து கண்டினியூஸா நான் வந்து பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வந்துட்டு இன்னும் என்னை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இஸ்ரோட ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஒர்க் ஷாப், இல்ல அவங்க வந்து ஒரு குளோபல் ஸ்பேஸ் ஏஜென்சியோட கொலாபரேஷன் பண்றாங்க அப்படின்னா இது எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி, இது எல்லாத்தையும் அக்சசபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எம்இ ஆர் எம்டெக் ஆர் எம்எஸ்சி கிராஜுவேட்ஸ் who suits this qualification. சரிங்களா? அண்ட் ரிசர்ச் அசோசியேட் என்னென்ன அவங்களோட ரோல்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, சேலரிலாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இவங்க என்னன்னா சீனியர் லெவல் ரிசர்ச் பொசிஷன். ஓகேங்களா? ஜூனியர் லெவல் ரிசர்ச் பொசிஷன் நம்ம பார்த்தோம் ஜேஆர்எஃப். இவங்க சீனியர் லெவல்ல ரிசர்ச் பொசிஷன். ஓகேங்களா? இவங்க தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் லீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நிறைய ப்ராஜெக்ட்ஸ் லீட் பண்ணுவாங்க, இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் டெவலப் பண்ணுவாங்க. இவங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. ஜேஆர்எஃப்லாம் கூட இவங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. ஓகேங்களா? and they are contributing to the technological advancements in space research. ஓகேங்களா? ஸ்பேஸ் ரிசர்ச் வந்து என்னோட டொமைன் நினைக்கிறவங்க தாராளமா இந்த ஜாபை நீங்க செக்யூர் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் இவங்க இன்னும் என்னென்ன ரோல் பிளே பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூனியர் ரிசர்ச்சர்ஸ் இவங்க தான் மென்டார் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாம மிஷன் பிளானிங், இப்பதான் நாங்க நம்ம நிறைய பார்க்கக்கூடிய விஷயங்கள் வெளியில வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா, ஓகே இந்த சேட்டலைட்டை லான்ச் பண்றாங்க, அப்ப இந்த மிஷனை யார் லீட் பண்றாங்க, இந்த டைரக்டர் யார் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ இந்த மிஷன் எல்லாத்தையும் பிளான் பண்றவங்க யாருன்னா இந்த ரிசர்ச் அசோசியேட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் இவங்க பிளே பண்ணுவாங்க. முக்கியமா ப்ராப்ளம் சால்விங், இவங்களுக்கு வந்து டீப் டொமைன் எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும். ஓகேங்களா? அப்பதான் அதை வந்து ஒரு மிஷனை பிளான் பண்றது அளவுக்கு அவங்களுக்கு வந்து எக்ஸ்பர்டைஸ் இருந்தாதான் ஒரு விஷயத்த பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் இவங்களுக்கான சேலரி என்னன்னு பாத்தீங்கன்னா 47,000 இருந்து 54,000 per month பிளஸ் ஹெச்ஆர்ஏ அலவன்சஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? based on experience and qualification. அதோட இல்லாம இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ், ரிசர்ச் ஃபண்டிங் அண்ட் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு,
நான் வந்துட்டு இன்னும் ஃபர்தரா டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபண்டிங்லாம் கூட ஏற்பாடு பண்ணி தருவாங்க. உங்களோட ஐடியா வந்து பெஸ்ட்டா இருக்கு அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அது எல்லாமே கிடைக்கும். ஆல்சோ அவங்களுக்கு என்னன்னா ஜாப் ஸ்டெபிலிட்டி இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான முக்கிய காரணமே எனக்கு ஒரு செக்யூரான ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஜாப் ஸ்டெபிலிட்டி இங்க நிறையவே இருக்கு. ஓகேங்களா? ப்ரமோஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? பெர்மனெண்டா சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கான பொசிஷன்ஸ் இருக்கு. ஈவன் யூ கேன் ரீச் டைரக்டர் லெவலுக்கு கூட நீங்க போகலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம ப்ரீமியர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர்ல்ட் வைட் இருக்கக்கூடிய ப்ரீமியர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸோட கொலாபரேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே அக்சசபிலிட்டி கிடைக்கும். உங்களை செல்ஃபாவும் வளர்த்துக்கலாம். உங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் க்ரோ ஆகிட்டே போகும். உங்களோட கெரியரும் க்ரோத்ல இருக்கும். சரிங்களா? அண்ட் ஆல்சோ லேப். ஓகேங்களா? எந்த லேப் கேட்டாலும் உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி தருவாங்க உங்களுடைய ரிசர்ச்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம கிளாசிஃபைட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஆல்சோ என்விரான்மெண்ட். உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான என்விரான்மெண்ட் இருந்தா நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா அதுவும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க நினைக்கிற என்ன இன்னோவேஷன் இருந்தாலும் நீங்க ரிசர்ச்ல கேரி அவுட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிஹெச்டி. ஓகேங்களா? நீங்க பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க. பட் நான் வந்து போஸ்ட் டாக்டரல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கூட இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கிரைட்டீரியா எல்லாத்தையும் நீங்க வந்துட்டு நோட்டிஃபிகேஷன்ல செக் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். இஃப் யூ ஆர் சூட்டபிள் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. ஜாபை செக்யூர் பண்ணுங்க. நாளையும் நமதே வேலையும் நமதே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.